வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேதிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே ஆவலோட காத்துட்டு இருந்த அந்த ஒரு நாள் வந்தாச்சு. 2026ஆம் வருஷத்துக்கான மத்திய பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேத்து தான் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இது அவங்களோட 9வது பட்ஜெட். அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறது இந்திய வரலாற்றுல இதுதான் முதல் முறை. இந்த வீடியோல நாம விவரிக்க வேண்டிய பல ஆச்சரியமான உண்மைகளும், உங்க பாக்கெட்ல இருந்து பணம் அதிகமா போகுதா இல்ல மிச்சமாக போகுதாங்கிற அந்த விலை பட்டியல் வரைக்கும் எல்லாத்தையும் அக்கவேறு ஆணிவேரா இந்த வீடியோல அலச போறோம். இந்த பட்ஜெட்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்தியா முழுக்க என்ன மாற்றங்கள் வரப்போகுது, எதெல்லாம் லாபம் எதெல்லாம் ஏமாற்றம் அப்படிங்கறத ஒரு முழுமையான கதையா இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டோட நிலவரத்தை பத்தி விரிவா பேசலாம். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு சில சர்ப்ரைஸ் அறிவிப்புகள் இருக்கு. அதே சமயம் சில பெரிய ஏமாற்றங்களும் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, ரேர் எர்த் காரிடார், அதாவது அரிய தாதுக்கள் வழித்தடம் அமைக்கப்படுவதுதான். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களை இணைச்சு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட போகுது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கிறதுல இருந்து எலக்ட்ரிக் வாகனங்களோட பேட்டரி தயாரிக்கிற வரைக்கும் இந்த அரிய தாதுக்கள் ரொம்பவே முக்கியம். தமிழ்நாட்டுல இந்த தாதுக்கள் அதிகமா கிடைக்கிறதுனால நம்ம மாநிலத்தை ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்த மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. இது மூலமா லட்சக்கணக்கான ஐடி மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை வாய்ப்புகள் நம்ம ஊர்லயே உருவாக போகுது. இது போக கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கத்துக்காக சுமார் 5000 கோடி ரூபாய் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இது சென்னை டு தூத்துக்குடி வரைக்கும் இருக்கிற தொழில்துறைக்கும் ஒரு பெரிய பூஸ்டா அமையும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டை பெரிய ஏமாற்றம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணமும் இருக்கு. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2, மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டங்களுக்கு எதிர்பார்த்த நிதி இந்த பட்ஜெட்ல நேரடியா அறிவிக்கப்படல. வழக்கம் போல தமிழகத்தோட வரி பகிர்வு விஷயத்துல இருக்கிற பாரபட்சம் பத்தியும் தமிழக அரசு அதிருப்தி தெரிவிச்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போற நேரத்துல தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூடுதல் திட்டங்கள் கிடைக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் கசப்பான செய்தியா தான் இருக்கு. இருந்தாலும் தென்னை விவசாயிகளுக்கு கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பழைய தென்னை மரங்களை மாத்திட்டு வீரியமான புது கன்றுகளை நடுறதுக்கு அரசு மானியம் கொடுக்க போறாங்க. இது நம்ம ஊர் பொள்ளாச்சி, தஞ்சாவூர் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இப்போ இந்தியா முழுக்க இருக்கிற பொதுவான அறிவிப்புகளை பத்தி பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டோட தாரக மந்திரமே யுவசக்தி தான். அதாவது இளைஞர்களோட முன்னேற்றத்துக்காகவே பல திட்டங்கள் இதுல இருக்கு. முக்கியமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெண்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்டல் கட்டப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இது உயர்கல்வி படிக்க வர்ற பெண்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உள்கட்டமைப்புக்காக மட்டும் சுமார் 12.2 லட்சம் கோடி ரூபாயை அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. இதனால ரோடு, ரயில்வேலி, ஏர்போர்ட் கட்ட ஒரு பிரம்மாண்டமான வேலைகள் நடக்க போகுது. 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுல சென்னை டு ஹைதராபாத் வழித்தடமும் ஒண்ணுங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த வழித்தடம் வந்துட்டா சென்னை டு ஹைதராபாத் பயணம் வெறும் சில மணி நேரங்கள்ல முடிஞ்சிடும். இப்போ உங்க பாக்கெட்டை பாதிக்க போற அந்த விலைப்பட்டியல் விஷயத்துக்கு வருவோம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் போது சில விஷயங்கள் சந்தோஷத்தையும் சில விஷயங்கள் வருத்தத்தையும் தரும். முதல்ல சந்தோஷமான செய்தியை பார்த்தோம்னா, புற்றுநோய் சிகிச்சைக்கு தேவையான 17 வகையான முக்கிய மருந்துகளுக்கான இறக்குமதி வரிய அரசாங்கம் முழுமையா ரத்து செஞ்சிருக்காங்க. இது பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே போல நீங்க ஒரு மொபைல் போனோ இல்ல லேப்டாப்போ வாங்க திட்டமிட்டு இருந்தா அதோட விலை குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா லித்தியம் அயான் பேட்டரி மிஷின்களுக்கான வரிய அரசு குறைச்சிருக்காங்க. நீங்க வெளிநாடுகளுக்கு டூர் போறவரா இருந்தா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. வெளிநாட்டு சுற்றுச்சூழல் பேக்கேஜ்கள் மீதான டிசிஎஸ் வரி 20% இருந்து 2% குறைக்கப்பட்டிருக்கு. இது நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். ஆனா விலை ஏற போற பொருட்களோட லிஸ்ட பார்த்தா கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் மீதான வரி உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால அதோட விலை கணிசமா உயரும். அதே போல குடைகள் மற்றும் சில வகை காஃபி மிஷின்களுக்கான இறக்குமதி வரியும் ஏத்தப்பட்டிருக்கு. விவசாயத்துல பயன்படுற சில ரசாயன உரங்களுக்கான வரி சலுகையை அரசாங்கம் நீக்கியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு சின்ன சுமையா மாற வாய்ப்பு இருக்கு. பங்குச்சந்தை முதலீடாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, F&O ட்ரேடிங் பண்றவங்களுக்கான STT வரி உயர்த்தப்பட்டிருக்கு. இதனாலதான் பட்ஜெட் அன்னைக்கு ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டல்லாவே இருந்தது. ரொம்ப பேர் எதிர்பார்த்தது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு தான். ஆனா இந்த பட்ஜெட்ல டாக்ஸ்
ஸ்லாப்ல எந்த மாற்றமும் செய்யப்படல. பழைய டாக்ஸ் மற்றும் புதிய டாக்ஸ் முறைகள் அப்படியே தொடருது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம்னா, வர்ற 2025 ஏப்ரல் 1 முதல் புதிய வருமான வரி சட்டம் 2025 அமலுக்கு வரப்போகுது. இது டாக்ஸ் கட்டுறதை இன்னும் எளிமைப்படுத்தும்னு அரசு சொல்லியிருக்கு. அதாவது முன்னாடி மாதிரி டாக்ஸ் கட்ட 1000 படிவங்கள் நிரப்ப தேவையில்லை. ஒரு சில நிமிடங்கள்ல ஆன்லைன்லயே வேலையை முடிச்சிடலாம். 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்தா டாக்ஸ் கிடையாதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா பணவீக்கம் ஏறிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நடுத்தர மக்கள் இன்னும் அதிகமான சலுகைகளை எதிர்பார்த்தாங்க. பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துறது, மக்களோட ஆசைகளை நிறைவேற்றுறது, எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு போறதுங்கிற இந்த 3 கடமைகளை தான் இந்த பட்ஜெட்டோட உயிர் நாடியா நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. பசுமை ஆற்றல், அதாவது கிரீன் எனர்ஜிக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதனால எலக்ட்ரிக் வாகனங்களோட பயன்பாடு இன்னும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் தொழில்நுட்பத்துல இந்தியா ஒரு சூப்பர் பவரா மாறணும்னு பல புது ஸ்கீமுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலக அளவுல இந்தியாவை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தணும்ங்கிறது தான் இந்த பட்ஜெட்டோட லாங் டேர்ம் கோல். ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த 2026 பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்திரமான பட்ஜெட் அல்லது ஸ்டேபிள் பட்ஜெட்னு சொல்லலாம். தேர்தலை மனசுல வச்சுட்டு ஓசில அள்ளி வீசாம நாட்டின் உள்கட்டமைப்புக்கும் இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா நடுத்தர மக்கள் தங்களோட வருமான வரியில ஒரு பெரிய தள்ளுபடி கிடைக்கும்னு நம்பினாங்க. அவங்களுக்கு இது ஒரு சின்ன ஏமாற்றம் தான். புற்றுநோய் மருந்துகள் விலை குறைவு, வெளிநாட்டு சுற்றுலா வரி குறைவு, இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஒரு சாதாரண மனிதனோட கண்ணோட்டத்துல பார்த்தா இது ஒரு கலந்த பட்ஜெட். சில விஷயங்கள்ல இது நமக்கு லாபம் தருது, சில விஷயங்கள்ல இது நம்ம கிட்ட இன்னும் அதிகமா எதிர்பார்க்குது. முடிவா இந்த பட்ஜெட் பத்தி சொல்லணும்னா, இது வளர்ந்தடைந்த இந்தியா 2047ங்கிற அந்த பெரிய இலக்கை நோக்கி போகுது. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை ஆற்றலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா மக்களோட உடனடி எதிர்பார்ப்புகளான அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு விஷயத்துல இந்த பட்ஜெட் கொஞ்சம் மௌனமா தான் இருக்கு. இந்த பட்ஜெட்டோட உண்மையான பலன்கள் இன்னும் சில மாதங்கள்ல தான் மக்களோட பாக்கெட்டுக்கு வந்து சேரும். இதெல்லாம் ஒழுங்கா வந்து சேர்ந்தா நம்ம இந்திய பொருளாதாரம் உலக அளவுல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும்ங்கிறதுல சந்தேகமே இல்ல. சரி நண்பர்களே, இந்த 2026 பட்ஜெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட, இது சூப்பர் பட்ஜெட்னு தோணுதா, இல்ல வழக்கம் போல நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு தோணுதா? முக்கியமா தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச அந்த ரேர் எர்த் காரிடார் திட்டம் நம்ம மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்துமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அரசியல் அல்லது பொருளாதார அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. माननीय वित्त मंत्री श्रीमती निर्मला सीतारमन जी. Honorable Speaker, sir, with this I commend the budget to this august house. India is a global leader in software development services, IT-enabled services, knowledge process outsourcing services, and contract R&D services relating to software development. These businesses and their segments are quite interconnected with each other. All these services are proposed to be clubbed under a single category of information technology services with a common safe harbor margin of 15.5% applicable to all. The threshold for availing safe harbor for IT services is being enhanced substantially from 300 crore rupees to 2,000 crore rupees. Safe harbor for IT services shall be approved by an automated rule-driven process without any need for tax officer to examine and accept the application. I present the budget for the year 2026-2027.